வெல்கம் டு ஆஃபீஸஸ் சேனல். இப்போ நம்ம துபாயில் இருந்து நம்ம இந்தியாவுக்கு தான் போகிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃப்ளைட் எடுக்க ஆரம்பிச்சிடும். நாங்கள் எப்போவுமே ரெக் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் தான் உட்காந்துருக்கோம். விங்ஸ் இருக்கு இல்லையா, ஃப்ளைட் விங்ஸ், அதில் தான் நாங்கள் எப்பவுமே பார்த்துருப்போம். இப்போவும் அங்கே தான் பார்த்துருக்கோம். பாருங்கள், இன்னும் 5 நிமிஷத்தில் இந்த ஃப்ளைட் எடுக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு முன்னாடி பாதி ஃப்ளைட் உங்களுக்கு இப்போ வீடியோவில் இப்போ பார்க்கல, வீடியோவில் இது பண்ணல, சாரி ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இந்த ரெக்கை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த ஃப்ளைட்டை எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இன்னும் கொஞ்சம் மேலே உங்களுக்கு வீடியோ இன்னும் நிறையா போடுவேன் நம்ம ஒரு டைமுக்கு 4:30 மணிக்கு போய் இறங்குவோம். கீழே பாருங்கள், லக்கேஜ் வண்டிலாம் ஏறுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு ஃப்ளைட் இப்போ தான் போச்சு கிராஸ் பண்ணி. நைட்டில் இப்படி தான் மேலெலாம் இருக்குது. இது நம்மளுக்கு தேவையோ அதை வேணும் அமைக்கலாம். லைட்டு அவங்களுக்கு பூச்சி கலர் தான் வச்சுருக்காங்க. இது வந்து இந்த இருக்குது பாருங்கள், இது வந்து ஏசி, இது வந்து டெம்பரேச்சரு, இது வந்து சீட் பெல்ட்டு, இது நோ ஸ்மோக்னு போட்டிருக்காங்க. இது ஃபேனு, ஏசி காற்று, அதுக்கெலாம் லைட்டு இதுக்கெலாம். இப்போ நம்ம எந்த சீட்டில் இருக்கோம்னா 23. இப்போ நம்ம வந்து நம்ம எந்த சீட்டில் இருக்கோம்னா 23 FED அதில் தான் இருக்கும். இன்னும் நிறைய பேர் இப்போ தான் வர்றாங்க. இங்கே பாருங்கள், இந்த நம்ம நம்பர் பிளேட்டு கூட இங்கே நகலில் கொடுத்துருப்பாங்க. இந்த தெரியுதா, இதுதான் நம்ம நம்பர் பிளேட்டு. அந்த சீட்டில் தான் நம்ம இருக்கணும். நம்பர் பிளேட் தான். இன்னும் நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க, அதனால இன்னும் பிளேட் எடுக்கல. என் தம்பி ஜன்னல் சீட் உட்காந்துட்டா. போன தடவை நான் உட்காந்தனால என் தம்பி ஜன்னல் சீட் உட்காந்துட்டான். எப்படியாவது என் தம்பிகிட்ட பறிச்சு ஜன்னல் சீட் வாங்கிடுவேன். இங்கே பாருங்கள், இந்த சைடு ஃப்ளைட் எடுக்கும்போது இதோட சூப்பராக இருக்கும். பாருங்கள், இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃப்ளைட் எடுத்துருவாங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே பொறுமையாக இருங்க, எடுத்துருவாங்க உங்களுக்கு. அதுக்குள்ளேயே நாங்கள் ஃப்ளைட்டில் ஏறினோடனே பிரியாணி சாப்பிட்டோம். பிரியாணி சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃப்ளைட் எடுக்க போகிறாங்கன்னு பிரியாணி சாப்பிட்டு அப்படியே பேக்கில் வச்சாச்சு. இங்கே உள்ள இந்த ஃப்ளைட் வந்து எப்போ எடுப்பாங்கன்னா, துபாயில் உள்ள டயத்துக்கு 10:05க்கு எடுப்பாங்க. நம்ம ஊர் டயத்துக்கு 11:00க்கு எடுப்பாங்க. ரெக்கா கொஞ்சம் பெருசாக இருக்கனால உங்களுக்கு காமிக்க முடியல. அந்த இருக்கு பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் எடுக்க போகிறாங்க. பாருங்க, எத்தனை மணி பாரு, எத்தனை மணின்னு பாருல, எத்தனை மணின்னு பாரு, எத்தனை மணி இன்னும் 5 மினிட்ஸில் எடுத்துருவாங்க. நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க இப்போ தான். இந்த ஒரு ஃப்ளைட் போட்டு பாருங்க, இது எப்போது இந்த போது பாருங்க, இந்த போது போயிடுச்சு. இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம ஃப்ளைட் எடுத்துருவாங்க. இந்த ஃப்ளைட் போனோன்னா எடுக்க போகிறாங்க. பையன் மெதுவாக நகருது பாருங்க, உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். சீட் பெல்ட் போட சொன்னாங்க. நாங்கள் எல்லாருமே சீட் பெல்ட் போட்டோம். அங்கே பாருங்கள், நாங்கள் எல்லாருமே சீட் பெல்ட் போட்டோம். பார்த்தீங்களா, நாங்கள் எல்லாருமே சீட் பெல்ட் போட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரம் ஃப்ளைட்டு எடுக்க போகிறாங்கன்னு சொன்னாங்க. அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே போயிட்டாங்க. லக்கேஜ் ஃபுல்லாக உள்ளே வச்சுக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், லக்கேஜ் எல்லாம் ஃப்ளைட்டில் ஏற்றுற வண்டி. அது லக்கேஜ் எல்லாம் ஏற்றுற வண்டி.
ஃப்ளைட்டுக்குள்ளே நம்மளுக்கு இப்படியே கொடுத்துருப்பாங்க. இப்படி தட்டு மாதிரி இருக்கும். இப்படி இருக்கும். நம்ம இதை எடுத்து விட்டுக்கலாம். நம்ம இப்படி எடுத்து விட்டுக்கலாம். அதுக்குள்ள அது ஃபுட் புக்குமே கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. பாருங்க, ஃபுட் புக் கொடுத்துருக்காங்க. வாட்டர் பாட்டிலும் அவங்களே கொடுத்துருவாங்க. பாருங்க, எல்லாமே டபுள் மடங்கு. எல்லாமே இந்தியாவோட காசு டபுள் மடங்கு. பாருங்க, 300 ரூபா. இது எல்லாமே 300 ரூபா. இது வந்து எந்தெந்த இடத்துல இந்த ஃபுட்டுலாம் இருக்குன்னு மேப்பு. இது வந்து 150, 150 ரூபா இதெல்லாம். அடுத்து நிறையாவே இருந்துச்சு. எத்தனை மணி? 10, 2. அடுத்து டீ போட்டிருந்தாங்க. அதுவும் 150 தான். இது வந்து 600 rupees. அவ்வளோதான், புக்கு முடிஞ்சிச்சு. புக்கே உங்களுக்கு ஃபுல்லாக காமிச்சிட்டேன். அவங்க வந்து வாட்டர் பாட்டிலு இந்த புக்கெலாம் ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க. ஃப்ளைட்லேயே இருக்கும். நம்ம ஃபுட்டு மட்டும் வேணும்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம், இல்லாட்ட நம்மளே கொண்டு வரலாம். பாருங்கள், அந்த ஒரு ஃப்ளைட் போகுது பாருங்கள், உங்களுக்கு தெரியும் நல்லாவே. பாருங்கள், ஃப்ளைட் போயிடுச்சு. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒரு ஃப்ளைட்டாக இப்போ தான் போகுது. இதுக்கடுத்து நம்ம ஃப்ளைட் தான் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் 3 நிமிஷம் இருக்கு. இன்னும் 3 நிமிஷத்தில் ஃப்ளைட் எடுத்துருவாங்க. நம்ம அதுக்குள்ளேயும் தண்ணி குடிச்சு முடிச்சிடுவோம். ஃப்ளைட் எடுத்தோம் தண்ணி குடிக்கக்கூடாது. நாங்கள் எந்த ஏர்போர்ட்டு சொல்லவா, இந்தியாவில் உள்ள திருச்சி ஏர்போர்ட்டுக்கு தான் நாங்கள் போகிறோம். துபாய் டு திருச்சி 4 மணி நேரம். ட்ராவலிங் வந்து 4 மணி நேரம், 4.5 மணி நேரம். எத்தனை மணி? இன்னும் 1 நிமிஷத்தில் எடுத்துருவாங்க. இன்னும் 1 நிமிஷத்தில் எடுத்துருவாங்க. நம்ம நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாமே கொண்டு வந்துருக்கோம். ஓகே, லேஸ் நிறையா கொண்டு வந்திருக்கோம். ஜூஸ்மே நிறையாவே கொண்டு வந்திருக்கோம். நிறைய ஜூஸு இதெல்லாம் கொண்டு வந்திருக்கோம். எடுக்க போகிறாங்க. ஒரு 1 மினிட்ல எடுக்க போகிறாங்க. அவங்க டைம் கொடுத்துருப்பாங்க. அதை பற்றினேன் மேலே ஏறணுன்னா உங்களுக்கு ஃபுல் இதையும் காமிக்கிறேன். நான் சொல்லிட்டேன். இன்னும் எடுத்துருவாங்க ஒரு 5 நிமிஷத்துல. பாருங்கள், லக்கேஜ் எல்லாமே இப்போ தான் வச்சுட்டு இருந்தாங்க. அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பாதி பேர் இப்போ தான் வந்தாங்க போட்டிங் போட்டுட்டு. எல்லா இடத்துலையுமே ஏசி இருக்கும். இது வந்து எமர்ஜென்சி இதுவும் கொடுத்துருக்காங்க புக்கு. அதில் என்ன போட்டிருக்கு? சீட் பெல்ட் போடணுமா என்னமோ போட்டிருக்கு பாருங்க. ஹிந்தியில் தான் போட்டிருக்கு. இதில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணணுமா பாருங்க. சீட் பெல்ட் கீழே தான் வைக்கணும். பாருங்க,
சீட் பெல்ட் இப்படி தான் போடணும். இப்போ வந்து வாட்டர் கொடுக்குறாங்க. இங்கே தான் வாட்டர் கொடுப்பாங்க. வாட்டர் வாங்கியாச்சு. நிறைய பேர் இருந்தாங்க. அதனால எடுக்க போகிறாங்க. கரெக்டாக 10:05 சொன்னால் கரெக்டாக 10:05க்கு எடுத்துவாங்க. நம்ம ஒரு டயத்துக்கு 11:30 நம்ம ஒரு டயத்துக்கு இப்போ தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஃப்ளைட்டில் எல்லாருமே கத்துறாங்க. லக்கேஜ் எல்லாமே வைக்கணும்ல, அதனால் கத்துறாங்க. நம்ம ஃப்ளைட் போகும்போது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். கொஞ்சம் லைட்டாக மட்டும் வயிறு கலக்கும். ஒரு ஃப்ளைட்டாக இப்போ தான் ஒரு இதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த ஃப்ளைட் போகிறதுக்கு முன்னாடிலாம் நிறையா ஒரு 5 ஃப்ளைட் போயிருக்கோம். எப்படியும் உங்களுக்கு நான் ஏற்கனவே காமிச்சேன். இதுதான் லாஸ்ட்டு ஃப்ளைட்டு. அடுத்து இன்னும் 11:30க்கு தான் இருக்குது. இங்கே ஃப்ளைட்டில் தண்ணி எல்லாமே ஃப்ரீ தான், வேறு எல்லாமே காசு தான். எடுக்க போகிறாங்க. வாட்டர் கொடுத்தாங்கல்ல, இதுக்கடுத்து ஃப்ளைட் அப்படியே எடுக்க போகிறாங்க. சத்தம் கேட்குது. இந்த ஒரு ஃப்ளைட் வருது பாருங்க. இந்த வருது பாருங்க ஃப்ளைட்டு. ஒரு ஃப்ளைட் போச்சா இன்னும் இதுக்கடுத்து நம்ம தான் போக போகிறோம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நகரும். அடுத்து மேலே ஏறும். சரி, ஒரு ஃப்ளைட் போயிடுச்சா இதுக்கடுத்து நம்ம தான் போகணும். கொஞ்சம் லேட் ஆக்குறாங்க தெரில. 10 பேர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. எடுக்க போகிறாங்க. சீட் பெல்ட் போடுங்க சொல்கிறாங்க. Constantly were 2 meter on time performance. We have been ready as per the scheduled departure time. But due to some congestion into Dubai airspace, we have been told to wait. அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சீட் பெல்ட் போகணுங்க. இன்னும் ஒரு நேரத்தில் ஃப்ளைட் எடுக்கப்படும். Planned cruising altitude of 35,000 feet of approximately 11 kilometers above sea level. Outside temperature at that level is expected to be minus 40 degrees Celsius. For your comfort, maintain the cabin temperature 24 degrees Celsius. வெயில் வந்து 40 டிகிரி இருக்குன்னா அதுதான் சொல்கிறாங்க. Routing to today is in the easterly direction. We'll be flying across the Great Arabian Sea before coasting into India and Maharashtra. Thereafter, we'll proceed in a southeasterly direction. We'll be overflying cities of Belgaum, Mumbai, and Bangalore if you come to flying time is 3 hours and 55 minutes. But this time again depends on whether on route and destination, weather and traffic conditions. As for the weather reports, flight companies, இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் தண்ணி எல்லாருமே இப்போ தான் பைலட்டு போயிட்டாங்க. பைலட் வேகமாக போயிட்டாங்க. ஏன்னா அவங்க எடுக்கணும் இல்லை. I'm sure Mr. Raghu team will take pretty good care of you. We'll update you further in post to the super class. Other way, thank you very much. நானும் என் தம்பியும் வாட்டர் கேனை வச்சு இப்படி விளையாண்டுட்டு இருந்தோம். போர் அடிச்சிச்சு. அதனால இப்படின்னு விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். சரி இது இப்படி இழுக்கிற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. இப்படி விளையாண்டுக்கிட்டே இருந்தோம். அதுலேயே ஃப்ளைட் கொஞ்சம் நேரத்தில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
ஃப்ளைட்டில் எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன்னே தெரியல. எடுக்க போறாங்க. என் தம்பி அவன் வாட்டில் விளையாண்டுக்கிட்டு இருக்கான். இந்த ஒரு ஃப்ளைட் வருது பாருங்க. இத பாருங்க வருது, ஏர் அரேபியா. எடுக்க போறாங்க. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல எடுத்துருவாங்க. இதுனா மாற்றிக்கலாம், இது லக்கேஜ் இந்த பேக் இருந்தால் மாற்றிக்கலாம், ட்ராலி இருந்தா நீங்கள் பெட்டிங்கும் ஃபுல்லாக சுற்றிக்கோல வெயிட் பண்ணி வச்சுக்கிறது. ஆமாம், வீட்டில் வெயிட் போட்டுறது. எங்கள் வீட்டில் வெயிட் போட்டு அந்த கையிலே கீச்சில் நான் மொத்தத்தையும் கையில் கீழே வச்சுக்கிறது இல்லை, பூராத்தையும் போட்டு விட்டுறது. சின்ன பிள்ளையா இருக்குங்க, எங்களுக்கு 52 கிலோ தான் இருந்துச்சு மொத்தமே. அப்போ வெயிட் ஆமாம், உங்கள்கிட்ட கொஞ்சம் அதை நீங்கள் நின்றுக்கிட்டே இருந்தீங்க. அதனால நீங்கள் என்ன எனக்கு கூப்பிட்டீங்க, காதை கேட்கல, போயிட்டாங்க. அவரை கொண்டு வெளியில் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்படியா, கூப்பிட்டு காதை விறுவிறுன்னு போய் நாங்கள் அப்படி எனக்கு போட்டுருக்கேன், இது பைசா வாங்குறேன்னு தெரியல அப்படி கேட்டு வெயிட் என்ன கூட வரக்கணே அப்படி கேட்கற மாதிரி விறுவிறுன்னு போய் வைக்கிறேன். தெரியல, எனக்கு 52 கிலோ தான் இருந்துச்சு மொத்தமே. 4 பேருக்கு 6 கிலோ வெயிட் கூட தான் ஆகணுன்ட்டாங்க. எனக்கு ஒன்றுமே இல்லை, பேக் மட்டும் சாப்பாடு மட்டும் கையிலே வச்சுருந்தேன், எதுவுமே இல்லை எங்களுக்கு. அப்போ நீங்கள் வெயிட் பண்ணும்போது நின்றுக்கிட்டு தான் இருந்தேன். நீங்கள் பெட்டிக்கு பேசிக்கிட்டே இருந்தீங்களா? அப்போ பின்னாடி தானே பின்னாடி தான் நீங்கள் போட்டுக்கிட்டு பின்னாடி தான் நின்று நாங்கள். சரி 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 என்னை ஏமாத்துறாருன்னு சொல்லி அங்கே சீட்டு இருக்குவாங்க, அங்கே வந்தா 2 பேரும் சீட்டு இருக்குவாங்க. இப்போ டைம் வந்து 2 ஆயிடுச்சு. இன்னும் எடுத்துன்னு வாங்க. பாதி பேர் தண்ணி வேணும்னு போய் வாங்குறாங்க, அதனாலேயே பாதி லேட் ஆகுது. அந்த ஒரு ஃப்ளைட் போகுது, இந்த போகுது. அப்படியே படுக்கிறதா ஒன்று அதெல்லாம் சொல்கிறேன். இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. ஃப்ளைட் வருது, இந்த ஒரு ஃப்ளைட் வருது.
எல்லாத்தையும் சீட் பெல்ட் அப்பல இருந்து மாட்ட சொல்றாங்க. GAGS will demonstrate the safety features of the terminal to safety parameters. And as the safety features may differ from the actual, we ask the individual to attention to the சீட் பெல்ட் போட்டுக்கோங்க இப்போ தான் சொன்னாங்க. நாங்கள் அதுக்கு முன்னாடியே சீட் பெல்ட் எல்லாமே போட்டுருக்கோம். சேஃப்டி முக்கியம் இல்லையா, அதனால சீட் பெல்ட் முன்னாடியே போட்டாச்சு. இன்னொரு ஃப்ளைட் வருது. இந்த ஃப்ளைட் எப்போ தான் எடுப்பாங்கன்னு தெரியல. இது பேர் ஏர் அரேபியா. அந்த ஃப்ளைட்டு ஒன்று ஒன்றா நல்லா பெரிய பெரிய ஃப்ளைட்டாக இருக்குது. திரும்பி சீட் பெல்ட் போட எல்லாருமே சொல்கிறாங்க. எடுக்கிறாங்க ஆடுது. பின்னாடி போகுது, நகருது கொஞ்சம் கொஞ்சம். எடுக்க போகிறாங்க, எடுக்கிறாங்க. இந்த பேக் पिनाड़ी बोल यदि इस प्रकार का मास्क आपको उसके ऊपर लगे पैनल से बाहर आए तो उसे तुरंत हमें और नीचे और इस तरफ से नाकर को तक समझ डेप्थ से सांस तक रखें। दूसरे की सहायता करने से पहले अपने मास्क ठीक से पहन लें। इस विमान पर 8 अपार्टमेंट हुआ है। 2 विमान के पिछले हिस्से में 4 ओवर विंग पर 2 और विमान के आगे हिस्से में फिर लाइट है हो सकता है। ऑरेंज कलर, पच्चा कलर, विभिन्न कलर है। और कंपनी का द्वार पर पहुंचने में मदद करेंगे। सुरक्षा निर्देश पत्र आपके सीट पॉकेट में रखा है, इसे ध्यान से पढ़ें। இங்க பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ஒரு ஃப்ளைட் இருக்கு. இந்த ஒரு ஃப்ளைட் இருக்கு பாருங்க. 2 ஃப்ளைட் இருக்கு பாருங்க, 2 ஃப்ளைட் இருக்கு. அங்க நிறையவே ஃப்ளைட் இருக்கு. இங்க பாருங்க, எல்லாமே ஏர் அரேபியா. இங்க பாருங்க, கீழே வந்து வேலை செய்கிறாங்க ஃப்ளைட்டுக்கு கீழே. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எடுக்க போகிறாங்க. There are 8 emergency exits on the spectrum. பாருங்க எடுக்க போகிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகுது. At the same place, know the emergency exits closest to you. Remember the closest exit may be behind you. Notice present. When you want follow the fluorescent fasten to the nearest exit. A copy of the safety information card is placed in the seat pocket in the please listen carefully. आपकी लाइफ जैकेट आप बिल्कुल सही नीचे रखिए। यदि आप आपातकाल स्थिति में विमान को पानी पर उतर रहे हैं तो इस लाइफ जैकेट को इस तरह पहने और पति कमर पर कस के बांध दें। लाइफ जैकेट को सिर्फ द्वार के नीचे क्यों फैलाएं? इसे फैलाने के लिए फिलहाल तो मजबूत रखिए। आपसे निवेदन है कि निकाल से द्वार तक पहुंचने से पहले अपने लाइफ जैकेट को न फैलाएं। आपकी लाइफ जैकेट को अभी फुलाने के लिए इसमें एक नल दिखाई जिसमें इस तरह से आप फुलाने पर जल्दी केवल ये डबल खींचे। पानी के साथ संपर्क में आते हैं कि ये बंद कर जाएंगे। Your life jacket is under your seat. Slip it over your head like this, clip on the waist and pull it tight. At the exit before leaving the aircraft, pull the right toggle to inflate your life jacket. Do not inflate your life jacket until you are out of the exit. Your life jacket has an oral tube for further inflation. For children, put on only one towel. The light comes on when it contacts with water. Thank you for your attention.
சீட் பெல்ட் போட்டிங்களா போடலையான்னு செக் பண்ண வராங்க. நம்ம ஆல்ரெடியே போட்டுட்டோம். இவங்க சீட் பெல்ட் போட்டிருக்காங்களா இல்லையான்னு செக் பாருங்க. அப்படிதான் எடுக்க போறாங்க. லைட் ஆஃப் ஆகுது அப்படின்னா எடுக்க போறாங்கன்னு அர்த்தம். இங்க பாருங்க ப்ளூ கலர் லைட் ஆயிடுச்சு. லைட் மேலே போனோடனே லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க. என் தம்பிக்கு வயிறு பசிச்சிருச்சு, அதனால ஓகே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா பாருங்க. இப்போ கொலை பசியில் இருக்கா, அதனால தான் ஓகே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா பாருங்க. தாடா பாருங்க. இங்க பாருங்க, என் தம்பிகிட்ட இருந்து ஒன்று ஆர்டர்ஸ் போடலாம். சூப்பராக இருக்குப்பா டேஸ்ட்டு. எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. மேலே எடுக்க போறாங்க. அதனால அங்கேருந்து இங்கே வந்துட்டோம். அங்கேருந்து இங்கே வந்துட்டோம். இதாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் மேலே போகும்போது லைட் இருக்கிறதுனால நல்லா கிளியராக எடுக்க முடியல வீடியோ. குழந்தைங்க எல்லாம் பயந்துருவாங்க மேலே இருக்கும். லைட் ஆஃப் பண்ணால் Cabin crew take off stations. மேலே எடுக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. பாருங்க எடுக்க போகிறது. ஸ்லோ பண்ணிவிட்டு ஸ்பீடாக எடுப்பாங்க பாருங்க. வளையுது. கீழே அழகா லைட் லைட்டாக பால் போட்டுருக்காங்க.
வச்சுருப்பாங்க. வேறு எல்லா இடமே இருட்டாக தான் இருக்கும். இப்போ தான் எடுக்க போகிறாங்க, இன்னும் எடுத்துட்டாங்க, மேலே எடுக்க போகிறாங்க. ஒரு சவுண்டு வரும், எல்லா இடத்துக்குமே இப்படி வரிசையாக ஒரே ஒரு பாருங்க, அப்படி வரிசையாக ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்கும். ஆனால் அதில் சீட் பெல்ட் போடுங்க, சீட் பெல்ட் போடுங்கன்னு அலாட் பண்ணியிருக்காங்க. அதனால் அது வரைக்கும் இருக்குது, எல்லா இடத்துலையுமே இருக்கும். இந்த சைடும் தான் இருக்கும், இந்த சைடும் இருக்கும் அதிகமாக. ஸ்பீடாக எடுக்க போகிறாங்க. அந்த ஒரு ஃப்ளைட் வருது. கிட்ட வருது ஃப்ளைட்டு. கத்தா இருக்கு பாருங்க, இங்கேருந்து வருது. கத்து வெள்ளை கலர். ரொம்ப நாள் எடுக்கும். ஒரு நிமிஷம் இங்கே நிற்கும். அடுத்த டைம் மேலே அப்படியே தூக்கி கொண்டு போயிடுவாங்க நம்ம இந்தியாவுக்கு. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள மங்கள தெரியல. லைட் அந்த ரெக்க பக்கத்தில் வந்து விங்ஸ் பக்கத்தில் வந்து லைட் ஆஃப் ஆயிட்டு எரியுது. லைட்
கை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு இவ்வளோ நேரம். எடுக்க போகிறாங்க லைட்டு எல்லாமே, ப்ளூ லைட்டையும் ஆஃப் பண்ண போகிறாங்க. எடுக்க போகிறாங்க. நிறைய காரெல்லாம் போகுது. லக்கேஜ் எல்லாமே நம்ம லக்கேஜ் நிறைய போயிடுச்சு. கீழே தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் நம்மளோட லக்கேஜ். கீழே அடியில் இருக்கும், அது வந்து எல்லா லக்கேஜும் அதில் நம்ம லக்கேஜ் இருக்கும். இதுக்கு மேலே ஒரு ஃப்ளோரு, அதில் வந்து டாக்கு இறந்தவங்க இதெல்லாம் வச்சுருப்பாங்க. கீழே வந்து நம்ம லக்கேஜ் இருக்கும்.